தண்ணி குடிக்கணும்னா அந்த மாதிரி தாங்க டேங்க் வந்திருக்கு. டேங்க் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, ரொம்ப பழைய டேங்காக இருக்குது. நம்ம ஊரில் அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த மாதிரி டேங்கில் வச்சுருக்காங்க பாருங்கள். தண்ணி உள்ள துரு பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை. டேங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து கேர்ள்ஸுக்கான மிஸ் போக்ரான். இதுக்கு முன்னாடி வந்து 2024 யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது தெரியல. இவங்களுக்கான அந்த தேர்ந்தெடுக்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு. 2025க்கான மிஸ் போக்ரான். இன்னைக்கு ராஜஸ்தான்ல நமக்கு 2வது நாள். போக்ரான்ல தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. போக்ரான்ல உள்ள ராஜஸ்தான்ல கலாச்சார முறைப்படி இந்த ஊர் மக்கள்லாம் திருவிழாவை கொண்டாடுறாங்க. மொருமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதுக்கப்புறம் டெசர்ட் ஃபெஸ்டிவல் அங்கேயும் நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஊர்ல உள்ள திருவிழாலாம் பார்ப்போமா. 2வது தடவை இங்கே வர்றேன். இதுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க பாருங்க, மேலே போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, டெசர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல எப்படி அந்த பொங்கல் டயத்துல ஊர்ல திருவிழாலாம் வைப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் வருஷத்துல ஒரு தடவை. எவ்வளோ பெரிய கிரவுண்டுன்னு பாருங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. இந்த தெரியுதுல, இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. இதுக்கு போன வருஷம் 2023லயோ 24லயோ நான் வந்தேன். எங்க ஒரு பைக்ல வந்து ஒரு பொண்ணு ஒரு 10 தலையில வந்து ஒரு 10 பானையை வச்சுட்டு அதுல தண்ணி நிரப்பிட்டு அந்த குண்டு முழியுமா இருக்கிற ரோட்ல வந்து பயணம் செஞ்சு போவாங்க. அதுக்கு வந்து ஷாக் அப்சர்வருக்காக, அந்த பைக்குள்ள உள்ள ஷாக் அப்சர்வருக்காக அந்த விளம்பரத்தை எடுத்தது நீங்க பார்த்திருப்பீங்க டிவில எல்லாம். ஸோ அது மாதிரி இங்க ஒரு தலையில வந்து ஒரு 10 பானையை வச்சுட்டு அதுல தண்ணியை ஊத்திக்கிட்டு இங்க உள்ள லேடிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுவாங்க. யார் தான் தண்ணியை சிந்தாம கொண்டுட்டு போறதோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க.
प्रतिशत भागने का बारी पड़ेगा। ये देखना होगा हमें दर्शक गति के रोमांच में। अभी आप देख रहे हैं हमारे कलाकारों का चित्र कर रहा है अपनी कला का प्रदर्शन। इसके बाद हम जुड़ेंगे रस्साकच्ची की तरफ। पहले रस्साकच्ची का இது வந்து அந்த தலப்பா கட்டுறது, யார் வந்து முதல்ல தலப்பா கட்டுறதோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கழுத்தில் போட்டுக்கணும். கழுத்தில் போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஸ்டார்ட் சொல்லும்போது தலப்பா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து இவங்களோட, அதாவது ராஜஸ்தானியோட ட்ரெடிஷ்னல் அந்த தலப்பா கட்டுறது. பாருங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்து இதை வந்து தலையில கட்டணுமா. எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க, 1 2 3 4 5. இந்த 5 பேரும் வந்து ஸ்டார்ட் சொன்ன உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்து தலையில கட்டணும் அப்படின்னு. அங்க பாருங்க, விசில் அடிச்சிட்டாங்களா. இங்கேருந்து 2வது உள்ளவங்க விறுவிறுன்னு கட்டிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, அதுவும் நல்லா ப்ராப்பரா கட்டணும் அவங்க. அந்த இங்கேருந்து 3வது வரிசையில் இருக்கிறவங்க பாருங்க, அவங்க சீக்கிரம் கட்டிட்டாங்க. அங்க பாருங்க, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸா வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட். அந்த பாருங்க, இங்கேருந்து 3rd. எப்படி ப்ராப்பரா கட்டிருக்காங்க பாருங்க. ஓகே ஓகே, அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்து மார்க் போட்டு இருக்காங்க. மார்க் போட்டு இதுல வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், யார் வந்து பெஸ்ட்டா வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு. இதுல வந்து யார் ஃபர்ஸ்ட் கட்டுறாங்க அப்படி, அதுவும் முக்கியம். அது மட்டும் இல்லாம யார் பெஸ்ட்டா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து உடனே ரிசல்ட் தெரியாதா, தலையில கட்டினாங்கல்ல, அது உடனே ரிசல்ட் தெரியாதா, ஒரு லாஸ்டா ரிசல்ட் தெரியும். வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு, தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வந்துட்டு இருக்கேன். இதுக்கு அப்புறம் தான் மெயின் ப்ரோக்ராமே இருக்கு. கயிறு இழுக்கிற போட்டி. அந்த பானை தலையில வந்து ஒரு 10 பானையை வச்சுக்கிட்டு தண்ணியை நிரப்பிக்கிட்டு ஒரு 10 கேர்ள்ஸ் வந்து ஓடுவாங்க. யார் ஓடுறதோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அது மாதிரி நிறைய இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு வெயில் தான் மண்டையை பொழக்குது, நிற்க முடியல ரொம்ப நேரம். அதுவும் இந்த க்ரௌடெல்லாம் வந்து மாதிரி தரையில் உட்காந்துருக்குது. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு தெரில. ஹாய், यूट्यूब पे वीडियो डालते हो? हाँ हाँ, क्या आइडिया भी? मेरा तमिल का, तमिल टूरिज्म क्रिएशन। क्या है तमिल का आपको समझ में आएगा? क्या नाम है? तमिल टूरिज्म क्रिएशन। आपका चैनल का क्या नाम है? वही तो बोल रहा हूँ, तमिल टूरिज्म क्रिएशन। वो तो 12,000 ஃபாலோவர்ஸ். பின்னாடி கேமரா எடுத்தாலே எல்லாம் பின்னாடி ஓடியாந்துறாங்க. ஸோ நம்ம தண்ணி குடிக்கணும்னா அந்த மாதிரி தாங்க. டேங்க் வந்திருக்கு. டேங்க் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, ரொம்ப பழைய டேங்காக இருக்குது. நம்ம ஊரில் அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த மாதிரி டேங்கில் வச்சுருக்காங்க பாருங்கள். தண்ணி உள்ளே துரு பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை. டேங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹாய், ஓகே ஓகே. பீனைக்கு பண்ணிங்கன்னா சரி, இது வந்து குடிக்கிற தண்ணி தானா கேட்டாச்சு. ஏன்னா டேங்கை பார்த்தோன்னே ஒரு சந்தேகம் வந்தது. தமிழ் டூரிசம் கிரியேஷன். தண்ணி குடிச்சிட்டு அங்கே ப்ரோக்ராம் வந்து தமிழ் டூரிசம் கிரியேஷன். தண்ணி குடிச்சிட்டு நேரம் அங்கே போகும். தண்ணி குடிச்சாச்சுங்க. இருக்கிற வெயிலுக்கு வந்து ஓகே ஓகே. சுற்றி உள்ள எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. சரி வாங்க நம்ம அங்கே போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ராஜஸ்தானியோட பாரம்பரிய நடனம். இங்கே பாருங்க, இதே மாதிரி அங்கே ஒரு குரூப்பு அப்படியே ஆப்போசிட்டில் நடனமாயிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. इसके बाद खेला जाएगा कैमल फोलो का मैच। मित्रों, कैमल जैकिंग शो के बाद होगा कैमल फोलो का मैच। और बीएसएफ की टीम के बीच, बीएसएफ और राजस्थान कैमल फोलो एसोसिएशन की टीम के बीच ये मैच खेला जाएगा। जैसा मैं आपसे निवेदन कर रहा था कि हम हॉर्स फोलो से वाकिफ हैं, लेकिन रेगिस्तान के जहाज पर बैठकर किस तरह से फोलो खेला जाता है ये आप दीदार करेंगे आज यहाँ पर नेशनल ग्राउंड में। आज की जो ये कार्यक्रम है वो रेगिस्तान के जहाज रूट के नाम से है। शाम में मधुकरा के साथ आज के कार्यक्रमों का आगाज हुआ। इसके बाद बंगाली मंच रेस का आयोजन हुआ। अभी आप
देख रहे हैं विभिन्न जिलों मैं उपस्थित दर्शकों से अनुरोध करती हूँ कि अपनी निगाहें मंच के सामने ले जाएं। कुछ ही पलों में यहाँ सजे धजे ऊंट रेगिस्तान के जहाज हम देख पाएंगे। श्रीमान प्रताप सिंह साहब से அந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்கலாம் இங்கே வந்து நிற்கிறாங்க. இந்த பாருங்க இருக்கிற ஸ்டிக்கு, இந்த ஸ்டிக்கை வச்சு தான் அவங்க வந்து விளையாண்டாங்க. எதுலன்னா இந்த ஒட்டகத்து மேலே உட்காந்துட்டு பந்து வந்து கீழே இருக்கும், அந்த பந்தை வந்து இந்த ஸ்டிக்கால் வந்து அடிச்சு விளையாடுறது. ஸோ அதுலேருந்து தான் கீழே விழுந்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த ஒட்டகத்து மேலே இருந்தால் ஒருத்தவங்க கீழே விழுந்தாங்க. அவங்க கூப்பிட்டு போனாங்க ஆம்புலன்ஸில், என்னாச்சு அப்படின்னு தெரியல. सबसे पहले जो कैमल पोलो एसोसिएशन की टीम विजेता रही है இவங்களோட அந்த கலாச்சார உடைய பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ ஏற்கனவே போன வருஷம் நம்ம வந்தவங்க இவங்களை வந்து மீட் பண்ணியிருந்தோம். தமிழ் தமிழ் ஜனதேவ தமிழ் ஸோ கேட்டோன்னே நான் பேசுகிறத வச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 2023க்கான மிஸ்டர் போக்ரானை வந்து பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான 2025க்கான மிஸ்டர் போக்ரானுக்கு வந்து யார் அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா, அவங்களோட அந்த ஸ்டைல் தலைப்பா கட்டியிருக்குது, அப்புறம் வந்து அந்த வால் வச்சிருக்குது, இவங்களோட பர்சனாலிட்டியை பார்த்து தான் இந்த மிஸ்டர் போக்ரான் அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே வந்து ஒரு 4-5 பேர் வந்து மார்க் போட்டுருக்காங்க பாருங்க. டெய்லி தான் மண்டையை புழக்குது. இதில் வந்து யாருக்கு எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த மிஸ்டர் போக்ரான் 25 யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து கேர்ள்ஸுக்கான மிஸ் போக்ரான். இதுக்கு முன்னாடி வந்து 2024 யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது தெரியல. இவங்களுக்கான அந்த தேர்ந்தெடுக்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு. 2025க்கான மிஸ் போக்ரான் கேர்ள்ஸுக்கானது. पुरुषों और महिलाओं की 2 टीमें हैं यहाँ पर। आपको बहुत ही रोचक और मनोरंजन करने वाली இதில் 2025ல் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது அவங்களோட அந்த நகை, அப்புறம் அவங்களோட கலாச்சார முறைப்படி வந்து எப்படி இருக்காங்க அதை பார்த்து தான் வந்து இவங்களுக்கு வந்து மார்க் போடுவாங்க. ஸோ ஸ்கோர் ஆல்ரெடி போட்டாங்க. இப்போ வந்து அந்த தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் அந்த ஜென்ஸுக்கு எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் யார் மிஸ் 2025 அப்படிங்கிறது லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நேரம் நிற்க முடியாது, நம்ம ஒதுக்கிறோம். ஏன்னா நம்மளே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கயிறு இழுக்கிற போட்டி வந்து நடக்கிறது. அதே பார்ப்போம். இப்போ அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து தலையில வந்து முக்காடு போடுறாங்கல்ல, இதே வந்து பார்மர் சைடெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுங்க வந்து ஃபுல்லாக வந்து மூஞ்ச மறைச்சிருப்பாங்க. ஸோ கல்யாணம் ஆகிற வரையும் வந்து புருஷன் வந்து பொண்டாட்டி மூஞ்ச பார்க்கவே கூடாது. தாலி கட்டுற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை வந்து மூடி தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே என்னன்னு தெரியல, அதாவது இதுவரை மூஞ்சி தெரியுற மாதிரி வந்து முக்காடு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சைடு பார்மர் சைடு போனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து கயிறு இழுக்கிற போட்டி நடக்க போது அந்த சைடு போட்டிருக்காங்க பாருங்க. எப்படி நம்ம ஊர்ல திருவிழாலாம் நடக்கும்ல அதே மாதிரி தான் இந்த பாருங்க எவ்வளவு பெரிய கயிறு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி கோடு போட்டிருக்காங்க. அந்த பள்ளம் எதுக்கு வெட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. போன வருஷம் வந்தப்ப இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ கயிறு இழுக்கிறவங்க இந்த சைடு ஒரு குரூப் நிற்கிறாங்க, அதே மாதிரி அந்த சைடு ஒரு குரூப் நிற்கிறாங்க. ஸோ இன்னும் விளையாட்டு வந்து இன்னொரு 2 செகண்ட்ல வந்து தொடங்க போகுது. விசில் அடிக்கும் போது ஸ்டார்ட் ஆகிடும். மிட் பாயிண்ட் அங்கே இருக்கு பாருங்க, ஒரு ரிப்பன் மாதிரி கட்டிருக்காங்கல்ல, அதான் மிட் பாயிண்ட். ஸோ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பேர். இந்த சைடு 15 பேர். தமிழ்நாடு சைடு அந்த சைடு 15 பேர், இந்த சைடு 15 பேர் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ராஜஸ்தானில் கயிறு இழுக்கிற போட்டி எப்படி நடக்குதுன்னு வாங்க காமிக்கிறேன். ஸோ இந்த சைடு உள்ள குரூப் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, அதே மாதிரி அந்த சைடு உள்ள குரூப்பும் ரெடி ஆயிட்டாங்க. மீட் பாயிண்ட் பாருங்க அங்கே இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். तो लीजिए शुरू हो चुकी है खींचातानी। ये रस्सा कसी की प्रतियोगिता दोनों टीम ने आमने सामने கீச்சா தானி அப்படிங்கிறாங்க. கீச்சா தானினா கயிறு இழுக்கிறது தான் கீச்சா தானி. जमीन में जमाते हुए दोनों टीम के सदस्य इस விசில் அடிங்கப்பா. அந்த சைடும் தயாராயிட்டாங்க, இந்த சைடும் தயாராயிட்டாங்க. மிட் பாயிண்ட்ல அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அடிங்க 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 விசில் அடிங்க. वाह, लगाओ भाई, जोर लगाओ। ரெடி ஆயிடுச்சு. அடிங்கப்பா. 2 சைடும் வந்து பாத்தீங்கன்னா டஃப் கொடுக்குறாங்க. दोनों टीमें
अपना पूरा இந்த சைடு டப்பு கொடுக்குறாங்க, அந்த சைடு டப்பு கொடுக்குறாங்க. निकलने की पूरी कोशिश करती है समिति की। என்ன ரெண்டு சைடுமே 15 பேரு, சரியான டஃப். हुंकार से अपने साथियों को मनोबल बढ़ा रहे हैं। एक साथी दूसरे को गोल बनाने के लिए प्रोत्साहित कर रहा है। இழுத்துட்டே இருக்காங்க. எந்த சைடு டஃப், அந்த ரெண்டு சைடுமே செம்ம டஃப்பா இருக்கு. अभी तक तो दोनों ही टीमें टाई की नजर आ रही है, तो बड़ा भारी नहीं नजर आ रहा है। देखते क्या होता है। இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. एक टीम में उसी ஸோ संस्थान இதுவரை से நம்ம வந்து जुड़ी हुई பசங்களுக்கான கயிறு இழுக்கிற போட்டி பார்த்தோம். இதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கான கயிறு இழுக்கிற போட்டி வந்து வைக்க போறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கான கயிறு இழுக்கிற போட்டி 2 தடவை, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை, அதுக்கப்புறம் 2வது குரூப் ஒன்று கயிறு இழுக்கிற போட்டியில இருந்து கலந்துக்குவாங்க. இன்னும் வந்து கயிறு இழுக்கிற போட்டி, பெண்களுக்கான கயிறு இழுக்கிற போட்டி இன்னும் 2 நிமிஷத்துல வந்து தொடங்க போகுது. அதையும் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இழுக்கிறாங்களா இல்லை அவங்க வந்து சைடு உள்ளவங்க இழுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சைடு நம்ம நிற்கிற சைடு உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம சைடு உள்ளவங்க வந்து இழுத்து தள்ளிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சைடு உள்ளவங்களும் அதே மாதிரி டஃப் கொடுக்குறாங்க. இந்த சைடு உள்ளவங்க இழுத்து தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடு இருக்குல்ல, நம்ம நிற்கிற சைடு உள்ளவங்க இழுத்து தள்ளிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பெண்களுக்கான கயிறு இழுக்கிற போட்டியில் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும் தான், செகண்ட் ரவுண்டு கிடையாது தான். ஸோ இதுக்கப்புறம் அந்த பானையை வந்து தலையில் மேலே வச்சுக்கிட்டு, ஒரு 10 பானையை தலை மேலே வச்சுக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஓடுவாங்கல்ல, அது இனிமேல் தான் ஆரம்பிக்கும் போது அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக தான் வெயிட்டிங்னா, ஏன்னா அதுதான் சூப்பராக இருக்கும். போன வருஷமும் வந்தேன், செம்மையாக இருந்துச்சு. எதுக்காக அந்த வீடியோ போன வருஷம் போடலைன்னா, பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, அங்கே போயிட்டு வந்து மெமரி கார்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். திரும்பி வரும்போது மெமரி கார்டை காணும், தொலைஞ்சு போச்சு. அதனோட பேட் லக்கு. அப்போ வந்து வீடியோ போட முடியல. மறுபடியும் இதுக்காகவும் இந்த வருஷம் வந்தேன். மிஸ் போக்ரான்கான 2025க்கான வெற்றியை வந்து இவங்க தான் அடைஞ்சிருக்காங்க. இவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து மிஸ்டர் போக்ரான் 2020க்கான பட்டத்தை வந்து இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. और मैं ये पोशाक जो है तीज त्योहारों पे पहनती हूँ, कोई फंक्शन होता है तो। और आज यहाँ पर ये मैंने लाल रंग की पोशाक यहाँ पर पहनी थी मूमल के रूप में, तो पहनकर बहुत ज़्यादा मुझे गौरवान्वित महसूस हो रहा है। வெயில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து 4 மணிக்கு அப்புறம் தான் நான் பாக்கி ப்ரோக்ராம். நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, அந்த மட்கா தவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. மட்கா தவுட் அப்படின்னா வந்து என்ன, ஹிந்தியில் என்ன அப்படின்னா வந்து இந்த பானை, அதாவது தலையில் தூக்கி வச்சுட்டு ஓடும்ல, அதான் இவங்க ஹிந்தியில் வந்து மட்கா தவுட் அப்படிம்பாங்க. மட்கா அப்படின்னா பானை அப்படின்னு அர்த்தம், ஓடு அப்படின்னா வந்து ஓடுறது அப்படின்னு தவுடு அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து இங்கே இல்லையா. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா அது இவ்வளோ தூரம் இதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மட்காத்தோட வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஜெய்சல்மீரில் பார்க்கலாம். அங்கே வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் நம்ம பானையை வச்சுட்டு ஓடுவாங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெய்சல்மீர் போனோம். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த விளையாட்டு விழாவில் வந்து இன்னும் இதை ஒன்று ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் திருவிழாவிலலாம் இந்த மாதிரி தான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து முதுகில் தூக்கிட்டு ஓடுவான், அது மாதிரி வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அட்மின் உட்காந்துருந்தாங்க அங்கே. அதெல்லாம் அங்கே வைக்க மாட்டோம். இங்கே உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு பல்காக இருக்காங்க, தூக்கிட்டு ஓடுனா வந்து ஹஸ்பண்டோடைய முதுகெலும்பு தான் உடையும் அப்படின்ட்டாங்க. இது வந்து ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பார்த்தோன்னா கேஷ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே ஏடிஎம் வைக்க யாருக்காவது அர்ஜென்ட் அப்படின்னா இதுலேருந்து பணம் எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ஏதோ ஆம்புலன்ஸ் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இது. कैसा है इसका पैसा लगता है? हमारा पीएचडी का ये पीएचडी का है। ये हमारा पीएचडी हमारी। ओ ओके ओके ओके। अच्छा अच्छा, ये आपका है? नहीं ये तो ओके, इसका एक्स्ट्रा पैसा लगता है क्या? नहीं कोई पैसा नहीं। ஓகே ஓகே, ஆ कोई पैसा नहीं। ஓகே ஓகே. எதுவும் பைசாலாம் இல்லையா? எக்ஸ்ட்ரா எதுவும் பைசா கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் கிடையாதான். திடீர்னு பார்த்தா ஏதோ ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்குது, உள்ளே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. திடீர்னு உங்கள்கிட்ட வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது இது வந்து ஒரு நடமாடும் ஏடிஎம். ஹாய் நமஸ்தே, காசே ஹோ, வேர் ஆர் யூ ஃப்ரம்? मैं इटली से। इटली से? इटालीலேருந்து வந்திருக்காங்க. व्हाट्स योर नेम? मतिया। मतिया, ओके नाम है मतिया। ओके ओके. अब हिंदी भी बोलते हो? हम सब जानते हैं विश्व पर्यटन हिंदी दिवस नहीं बोल रहे हैं 27 सितंबर को मनाया जाता है। हाँ